ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். லைக் நாங்கள் 55 கட்டையில் இருக்கிற 2K ஆக்ட்ரோ ப்ராடக்ட் லிமிடெட் கம்பெனிக்கு தான் வந்திருக்கோம். இதான அந்த கம்பெனி. இந்த கச்சான் பிஸ்கெட் ஒன்று லான்ச் பண்ண புதுசாக. அதுக்குத்தான் வடமான ஆளுநர் மற்றது கிளிநொச்சி மாவட்ட எல்லோரும் வந்திருக்கணும். நான் லான்ச் பண்ணி முடிஞ்சுது. ஃபுல் வீடியோ போடுறோம் பாருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தெரிஞ்சாங்களும் ஜியா பண்ணிவிடுங்க. ஓகே, இதான அந்த ஃபேக்ட்ரி. நாங்கள் கச்சான் பிஸ்கெட் எடுத்து பார்ப்போம். இதான அந்த பிஸ்கெட் பேக்கெட். நல்ல வெயிட்டான பேக்கெட். 1 கிலோ 350 ரூபா. வித்தியாசமான டேஸ்ட் உண்டு. வேண்டி பாருங்க. 2K ஆக்ட்ரோ ப்ராடக்ட் லிமிடெட் கச்சான் பிஸ்கெட். இவ்வளோ நாளும் சாப்பிட்றதுக்கு வித்தியாசமான பேக்கெட். நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் மங்கள விளக்கு ஏற்றிட்டு எல்லாத்தையும் போய் பார்த்து கச்சான் பிஸ்கட் அவன் எல்லாத்தையும் ரிப்பன் வெட்டி திறந்து வச்சுட்டு இதில் வந்துருந்து ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு கலந்துரையாடலாம் முடிச்சுட்டு போவோம். அம்மாவும் வேலைக்கு வந்துட்டாங்க இடத்துக்கு. சரி, நீங்கள் முதலாவது மங்கள விளக்கு ஏற்றி தொடங்கி. பிரதிமான விவசாய பணிப்பாளர் சோதிமா பயஸ்கர் மேலதிக பணிப்பாளர் அரியன் சார் என்ற முன்னாள் கலைக்கல்வி பணிப்பாளர் HNB நிறுவனத்தின் பேங்க்ல இருந்து வந்திருக்கக்கூடிய மோகன் எங்களோட விவசாயிகள் ஒரு ஆள் சசி மயூர் நாங்கள் புதிதாக கொள்வனர் செய்த இந்த கச்சான் பிஸ்கெட் மேக் அந்த அவன் டாமிக்ஸ் என்றது எல்லாத்தையும் பார்த்து அந்த கையால் திறந்து வச்சுட்டு அந்த கொஞ்சம் அவையிலிருந்து உற்பத்தியை வாங்கி வேல்யூவேட் பண்ணி என் ப்ராடக்ட் ஆக்கி மார்க்கெட்டுக்கு விட்டு அதில் விவசாயிகளுக்கு லாபமும் சேர வேணும், அவன் பங்கு விலையும் கூட வேணும்ன்றது தான் இது கான்செப்ட். 2K ஆக்ட்ரோ ப்ராடக்ட் ISM உருவாக்கின 17 நிறுவனத்தில் இது வந்து இது நாங்கள் ஒரு சின்ன அளவான உற்பத்தியாக இருந்தது. நாங்கள் வரைக்குன்னு நான் சொல்கிறது நாங்கள் நிர்வாகத்தில் வரைக்குள்ள சின்ன அளவான உற்பத்தியாக ஒரு ஹோம் அவனில் வச்சு ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் உற்பத்தி செய்திருந்தாங்க. அதை இப்போ நிறைய பெருசாக்கி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு எங்களால் ஒரு 6000 பேக்கெட் உற்பத்தி செய்ய வேணும் என்ற ஒரு டார்கெட்டை நாங்கள் எடுத்து இந்த அவனையும் அதுக்குரிய டவுமிக்ஸையும் வாங்கினாங்க. இதுக்கு எந்த கடனும் பெறப்படையில்லை சார். எங்கள்கிட்ட ஒரு கொஞ்சம் சேமிப்பாக இருந்தது. ஒரு 2 மில்லியன் காசு இருந்தது. அதில் ஒரு 1.1 மில்லியனை நாங்கள் கூட்ட தீர்மானத்தை பொறுத்த எடுத்து இதை இப்போ வாங்கியிருக்கோம். கொஞ்சம் சின்ன சின்ன சவால் இருந்தது சார். அதில் இது பண்ணி போட்டு இப்போ நாங்கள் வெளிக்கிட்டோம். இது இந்த அடுத்த கடை இப்போ நாங்கள் கச்சான் வெளியிலேருந்து எங்கள் அங்கே தவிர அல்லாத ஆக்களை தான் வாங்கி இப்போ தொடங்கினாங்க. இனி ஃபீல்ட் ஆஃபீஸரை எடுத்து போட்டு ஃபார்மர்ஸை ஆக்டிவ் ஆக்கி திரும்ப ஏற்கனவே ஆக்டிவாக இருந்தாக்கலாம் ஆக்டிவ் ஆகி திரும்ப அவையிட்ட வாங்க வேணும். எங்களுக்கு ஒரு குட்டி பிரச்சனை ஒன்று வந்தாலும் அந்த ஜம்போ கச்சான் தான் நாங்கள் மெயின் பண்ணினது. ஜம்போ கச்சான் எங்கள்கிட்ட இருந்து வாங்குறோம்னு சொல்லி அக்ரிமெண்ட் பண்ணின கம்பெனியோட அக்ரிமெண்ட் முடிஞ்சுது. அது இப்போ திரும்ப அக்ரிமெண்ட்டுக்கு கேட்க நல்லா விலையை குறைச்சி கேட்கணும். இப்போ நாங்கள் மூலப்பொருளாகவே விற்கிறத நாங்கள் மூலப்பொருளை முடிவு பொருளாக கொடுக்கணும். இது ஒரு ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் தான். இதில் நாங்கள் இன்னும் இந்த கச்சான் அல்வா, கச்சான் பொருள் அதுகள் எல்லாமே வச்சுருக்கோம்.
அதில் முதலாவதாக நாங்கள் இதை கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு நாட்டுக்கு பெரிய அளவில் கொண்டு போகிறோம். ஒரு நாட்டுக்கான லான்ச்சிங்காக தான் நாங்கள் இதை செய்கிறோம். நிறைய கிளிநொச்சிக்கோ இல்லை வடமாகாணத்துக்கானதாக இது பண்ணல. அதனால் உங்களை நீங்கள் வந்து திறக்கணும் என்று சொல்லி ஆசைப்பட்ட காரணம் அதுதான். இப்போ வந்து கவர்னர் எங்களுடைய அவனை திறந்து வைக்கிறாங்க. சார் நீங்கள் கைதட்டி விடலாம். டோமிக் சேம் ஒன்று வேலை செய்யும் இல்லை மேஜர் எல்லாம் வெங்கடி பற்றி வச்சுக்கோங்க. ஒரு காலை 20 கிலோ போட்டு குழைக்கலாம் சார். ஒரு நாளைக்கு நான் கிட்டத்தட்ட 3 தடவை போட்டு ஒரு 60 கிலோ குழைக்கிற வேலைக்கு பார்க்குறோம். ஒரு காவில் நாங்கள் 400 1 கிலோ ஒரு கா வைக்கலாம். 480 பிஸ்கட் அப்படி வச்சு வைக்கலாம். 20 நிமிஷம் பேக்கிங் டைம். ஸோ ஒரு நாளில் நாங்கள் 480 பிஸ்கட் எடுப்போம். அப்போ நாங்கள் 6000 பேக்கெட்டுக்கு கணக்கு பார்த்து வச்சுருக்கோம். ஒரு மாதத்துக்கு டிஸ்ட்ரிபியூஷன் செய்கிறதுக்கு இப்போ மட்டும் ஆர்வமாகவே இந்த நேரத்தில் இந்தியா நாளில் உங்கள் எல்லாருக்கும் இதில் வந்திருக்கிற அதிதிகள் அதிகாரிகள் எல்லாருக்கும் எங்கள்கிட்ட வந்திருக்கிற விவசாயிகள் மிக முக்கியமாக எல்லாரும் விதைப்பு நேரத்தில் இருக்கிறீங்க. இந்த ஒரு உண்மையாக கவர்னர் நேரத்துக்கு ஏற்ற மாதிரியான திடீர் ஒரு ஏற்பாடு தான். அப்படி இருந்து நீங்கள் இவ்வளோ பேரும் வந்து இந்த இதில் கலந்து கொண்டதை நட்டு நன்றி. எல்லாரையும் வருக வரவேற்றும் கொண்டு நாங்கள் அந்த நேரத்தில் கருத்து கொட்டிவேட் ஜிஎஸ்என் ரிக்வெஸ்ட்டுக்கு அமைவாக நாங்கள் ஏதோ ஒரு கலந்துரையாடல் ஃபார்மேட்லேயே கொண்டு போவோம். இவர் கதைப்பார் இவர் கதைப்பார்னு சொல்லி அடுத்தடுத்தான்னு சொல்லி நேரம் நிறைய போயிடும் எல்லாருக்கும். உண்மையாக சார் எங்களுக்கு வருங்காலத்தில் அதே நீங்கள் செய்யலாம். என்ன வருங்காலத்தில் திரும்பி அதை பிளான்
அதான் இல்லைன்னா அவைக்கெல்லாம் தானே இல்லை மரக்கறியை இது பண்ணலாம். எங்களை விட்டு தெரியுங்களா இதில் கேஷுவலான என்ன பிரச்சனையா வணக்கம் எல்லாருக்கும். 2K Agro Products லிமிடெட்ல இருந்து ஒரு விவசாயிகள் நிறுவனம் நிறைய கதைகள். நான் விவசாயிகளை பங்காளர்களாக கொண்ட ஒரு பங்கு நிறுவனம், பட்டியல்படுத்தப்படாத நிறுவனம். அப்போ நாங்கள் கச்சான் பிஸ்கட் உற்பத்தி செய்கிறோம்னு சொல்லியிருந்தோம்னா இதுதான் இந்த கச்சான் பிஸ்கட். இது 1/4 கிலோ பேக்கெட் 100 கிராம் பேக்கெட்ல இருக்குது. இன்றைக்கு ஒரு கிராண்ட் லான்ச் ஒன்று முடிச்சு உற்பத்தி அறிமுகங்கள் முடிச்சு இருக்கிறோம். ஸோ எங்கள் கடன் நேஷனல் வங்கியில் இருந்து மோகன் வந்திருக்கிறார். மோகன் எங்கள் விவசாயிகளுக்குரிய கடன் பிரிவை கவனிக்கிற பொறுப்பில் இருக்கிறீர்கள். கச்சான் உற்பத்தி செய்கிறார்கள், நிலக்கடலை உற்பத்தி செய்கிறார்களுக்கான விசேட கடன் திட்டம் ஒன்று HNBயில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவர்கிட்ட கேட்போம் என்ன வகையான கடன் திட்டங்கள் எப்படி இருக்குது, என்ன வட்டி வீதம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம், அது முக்கியமாக பிணை என்ன மாதிரி என்றது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுங்கள். இதில் ஸ்பெஷலாக விவசாய கடன் தான். அதோட பேர் வந்து நாங்கள் சொல்கிறது விவசாய கடன் தான். எங்கள் விவசாயம் கூடுதலாக எடுத்துக்கொண்டிருக்கணும். வயல் செய்யக்கூடிய நெல் செய்யக்கூடிய கடனாக தான் அந்த விவசாய கடனை வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அவைக்கு தெரியும் இந்த விஷயத்தை நாங்கள் தெரியப்படுத்தணும். என்ன மாதிரின்னு சொன்னால், வயல் செய்யாதாக்கள் மற்ற பயிர்களுக்கும் ஒரு 34 வகையான பயிர்கள், அதாவது கச்சான், உளுந்து பயிர், சோளம் அப்படியான ஒரு 34 வகையான பயிர்களுக்கும் இந்த விவசாய கடன் பொருந்தும். நெல் செய்யாதாக்கள் எடுக்கலாம். நெல் செய்கிறாக்கள் நெல் செய்ய முடித்து அந்த கடனை செட்டில் பண்ணி முடிய அதை அடுத்த ஒரு கடனாக இப்போ கச்சான் செய்கிறாருன்னு சொன்னால் கச்சானுக்குரிய செய்யக்கூடிய லோனை வந்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த வட்டி வீதம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் வருஷ வட்டி வீதமாக 5 வீதத்தில் வந்து இந்த கடன் கொடுக்கட்டும். 1,50,000 அப்படியான ஒரு கச்சானுக்குரிய அமௌண்ட் வந்து அந்த லோன் அமௌண்ட் வந்து ஒவ்வொரு பயிருக்கும் ஏற்ற மாதிரி மாறும். இதில் கச்சானுக்கு வந்து பார்த்தோம்னா 96,000 ரூபா ஒரு ஏக்கருக்கு ஒரு கவலை இருக்குது. இது நெல்லுக்குன்னு சொன்னால் ஒரு அமௌண்ட், சோளத்துக்கு சொன்னால் ஒரு அமௌண்ட். அப்படி ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் மாறும். அதே மாதிரி ஒவ்வொரு பயிருக்கும் எத்தனை ஏக்கர் மேக்சிமம் கொடுக்கலாம்ன்றதும் மாறும். புனையாளிகள் வேணுமா? புனையாளி இல்லாமல் தர மாட்டேனுமா? புனையாளி என்றது இப்போ நீங்கள் ஒரு 3 பேர் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்குள்ள நீங்கள் 3 பேர் மாறி மாறி பிணைக்கு வைக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்கு. வச்சுட்டு அவன் தூர இடத்துக்கு போகிறான். அதுக்கு அது தூர இடத்துக்கு போவாங்க வர்றதுக்கு வேறு செட்டப் இருக்கு ஐயா. இப்போ நாங்கள் இன்சூரன்ஸ் கடன் அதுகளை பற்றி கடனுக்கான இன்சூரன்ஸ் என்ன மாதிரி நீங்களே செய்வீங்களா இல்லை நாங்கள் செய்வோம்? கடனுக்கான இன்சூரன்ஸ் வந்து நாங்கள் பயிருக்குரிய காப்பீடு வந்து செய்கிறது இல்லை. ஆளுக்குரிய காப்பீடு தொகையாக வந்து ஒரு சிறிய அமௌண்ட் வந்து அதில் எடுத்துக்கொள்வது. பயிருக்குரிய காப்பீட்டை நீங்கள் செய்ய சொல்லி சொல்லுவீங்களா நினைக்கிறேன். அப்படியும் பயிருக்குரிய காப்பீடு வந்து அக்காரியல் செய்து கொள்ளலாம் தானே. அந்த சைக்கிள் பேங்க் வந்து பயிருக்குரிய காப்பீடு செய்யும். ஓகே. வேறு என்ன நாங்கள் இல்லை கச்சான்கான கடனில் கேட்க வேணும் பிறகு என்ன சொல்லுவேன். இதை விட ஸ்பெஷலாக வேறு ஏதாவது இப்போ அவையில் விவசாயம் சார்ந்த கடன் பார்க்கறதுல வேறு ஏதாவது ஐடியா வேறு நான் சொல்ல வர்றது வந்து நெக் ஹவுஸ் அடிக்கிற மாதிரியோ இல்லாட்டி ஒரு கச்சான் செய்யக்கூடிய சோலார் பம்ப் ஊட்டுற மாதிரியோ இல்லாட்டி ஒரு கம்போஸ்ட் ப்ரொடக்ஷன் யூனிட் கொண்டு நிறுவ போயிடும் இல்லாட்டி பயோகேஸ் நிறுவ போயிடும்னு சொன்னாலும் அதுகளை நாங்கள் வேறு ஸ்கீமுகள் ஸ்பெஷல் ஸ்கீமுகள் எதுவும் வர உதாரணமாக பயோகேஸுக்குரிய லோன் என்ன பர்சன்டேஜில் தருவீங்க? சாரி, பயோகேஸுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலான ஸ்கீம் வந்து இல்லை. இப்போ ஒரு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஃபார்ம், இப்போ ஒரு ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஃபார்ம் சொல்லியிருக்கேன்னு சொன்னால் அதுகளுக்குரிய நடைமுறை வந்து நாங்கள் ஸ்பெஷல் ஸ்கீமுகள் எங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கிற நேரத்தில் அப்ளை பண்ணலாம். அதனூடாக நாங்கள் 6 வீதம் 7 வீதம் 8 வீதம் அப்படியான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்குள்ளே நாங்கள் பார்க்கலாம். ஆனால் அக்யூரேட்டாக இதான் ரேட்டுன்றது வந்து விவசாய மெஷினரிகளுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போ கச்சான் அடிக்கிற மிஷின்கள் எல்லாம் நிறைய பேர் கேட்கணும், பெரிய மிஷின்கள் அதில் எடுக்கலாம். அது இப்போ தனிப்பட்ட நபர்களாக எடுக்க வழி கிடைக்கல அபிவிருத்தி கடன் என்ற கேட்டகரியில் தான் நாங்கள் அதை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதே ஒரு பதிவு செய்யப்பட்ட கம்பெனி கூட எடுக்கணும்னு சொன்னால் வேறு ஸ்பெஷலான ஸ்கீம்கள் கூட அதை செய்யக்கூடிய நிறுவனம்.
காய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி 2K ஆக்ரோ ப்ராடக்ட் இந்த கம்பெனிக்கெலாம் வந்து நிற்கிறோம். இது அந்த கச்சான் உடைக்கிறேன்னு நினைக்கிறேன். இதுதான் அவுட்புட். இதான் இந்த கச்சான் உடைக்கிற கோது உடைக்கிற மிஷின். விட்டது இது என்னன்னு, இதுவும் அதே தான், இந்த தும்பு உலர்த்துறது. கச்சான்லேருந்து கோதுகள் தும்புகளை பிரிச்செடுக்கிறது. இது கூலர். இதுதான் சோனி ஸ்டோர். அடித்த கச்சான் பிஸ்கெட் எல்லாம் இதான் அதை வேண்டிய கச்சான் பிஸ்கெட் பாருங்க, பிராண்டு கச்சான் பிஸ்கெட். என்ன பிராண்டுன்னு பார்ப்போம். 2K ஆக்ரோ ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் கச்சான் பிஸ்கெட் பீனட் பிஸ்கெட். எவ்வளோ? 140 ரூபா. 100 கிராம் 140 ரூபா. இதை உண்டு. பட் இன்னும் உண்டு 1/4 கிலோ பேக்கெட்டும் இருக்குந்தா. இதுவும் வேண்டாம். நெக்ஸ்ட்டு இதான் கச்சான் நடுற மிஷின். இதைத்தான் ஓப்பன் பண்ணுறது. லாக் பண்ணி விடாக்கு. இதுதான் கச்சான் விழுகிற இது. மேலே ஸ்டோர் பண்ணி போட்டு வெப்ப கலர் அப்படியே வந்து இங்கே விழுகும். இதுவுமே தான் கூலர் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு இதுவும் பேக் பண்ணுற போல இருக்குது. அவ்வளோ ஒரு மிஷினரி ஃபுல்லாக இருக்குது. நெட் மாதிரி இருக்குங்க. இதான் நான் வேண்ட பிராண்ட் 2K ஆக்ரோ ப்ராடக்ட் லிமிடெட். கிளர்ச்சி 55 கட்டையில் இருக்குது. 55 கட்டை சந்தியில் உங்களுக்கு தேவையான கச்சா பிஸ்கெட் அதுகளை வந்து மொத்தமாக பெற்றுக்கொள்ளலாம், சில்லறையாக பெற்றுக்கொள்ளலாம்.